வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம கடந்த பல வாரங்களாக பெருகுகிற கிருபை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். பெருகுகிற கிருபை ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பிரியமானவர்களே, இந்த கிருபை குறித்து நாம் பல வாரங்களாக பார்த்து வருகிறோம். கிருபை அப்படின்னு சொல்லும் பொழுது அது தேவனுடைய அபிஷேகம், ஒரு விசேஷித்த அனாயிண்டிங் ஆஃப் காட். தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேல தங்கி இருக்கிறது, நமக்குள்ள இருக்கிறது. அது பேர் தான் கிருபை. கிருபை அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷம், கடவுளுடைய பிரசன்னம் என் கூடவே இருக்கிறார், கடவுளே என் கூட இருக்கிறாரு அப்படின் போது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? அவர் கூட இருக்கும் பொழுது எல்லா காரியங்களும் வாய்க்க ஆரம்பிக்கிறது. அவர் கூட இருக்கும் பொழுது சக்சஸ் நம்மை தேடி வருகிறது. அவர் கூட இருக்கும் பொழுது வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் கூடவே இருக்கிறார். அப்ப கிருபைனா கடவுளுடைய அபிஷேகம். கடவுளுடைய அபிஷேகம் சொல்லும் பொழுது ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த், ஒரு தெய்வீக சக்தி நம்ம கூட, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நல்ல திசை நோக்கி செலுத்த ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை வெற்றியை நோக்கி செலுத்த ஆரம்பிக்கிறது. சமாதானத்தை நோக்கி அந்த தெய்வீக சக்தி நம்மை இயக்க ஆரம்பிக்கிறது. அப்ப கிருபை அப்படின்னு சொன்னா ஒரு தெய்வீக சக்தி. அனாயிண்டிங்னா தெய்வீக சக்தி நம்மோடு கூட இருக்கிறார். கடவுளுடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம். யாக்கோபு மோசே சொல்றாரு இல்லையா, நீர் எங்களோட கூட வர விட்டால் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் நாங்கள் விசேஷமானவர்கள் என்பது எதினால் அறியப்படும். இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கும் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற எனக்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். பாருங்க, இந்த பிரசங்கம்லாம் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் இங்க பிரசங்கம் பண்ணுன்றதுக்காக பண்றது இல்லை. உங்களோட வாழ்க்கையவே வேற விதத்துல மாற்றக்கூடிய வார்த்தைகள் இது. உங்க வாழ்க்கைய திருப்பி போடக்கூடிய, அல்லது உங்க வாழ்க்கை ஒரு குறைவை நோக்கி, தரித்திரத்தை நோக்கி, அல்லது சண்டையை நோக்கி அப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாழ்க்கையை நல்ல திசையை நோக்கி திருப்புறது. அதுக்காக தான் இந்த பிரசங்கம். இந்த பிரசங்கம் இன்னைக்கு கேட்டுட்டு இன்னைக்கு கூட இங்கே விட்டுட்டு போறதுக்கு இல்லை. இதை கேட்டு இதை உள் வாங்கி இதை நல்லா கான்டெம்ப்ளேட் பண்ணி திங்க் பண்ணி, என் வாழ்க்கை இனிமேல் இந்த மாதிரி இருக்க போறதில்ல. ஒருவேளை இவ்வளோ வருஷங்கள் இந்த மாதிரி நான் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் நான் இந்த மாதிரி வாழ மாட்டேன். இனிமேல் கடவுள் என்னோட கூட இருக்கிறாரு, தெய்வீக சக்தி எனக்குள்ள இருக்கிறது, அவரே எனக்குள்ள தங்கி இருக்கிறாரு. ஆகவே நான் என்ன பண்ண மாட்டேன், இதே வாழ்க்கையை நான் வாழ போறது கிடையாது. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். இப்போ குடும்பத்தில் சண்டை இருந்துனே இருக்கு. டெய்லி பொழுது விடிஞ்சா பொழுது போனா சண்டை. இப்போ வாழ்க்கைன்னா இப்படி தான் வாழணுமா? நீங்கள் போய் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட சொன்னீங்கன்னா, ஆமாடி என் வாழ்க்கை அந்த மாதிரி தான் இருக்குது, ஏன் கேட்குறேன், முதல்ல உன் கதையை சொல்லு, அப்புறம் நான் என் கதையை சொல்கிறேன்னு ஆரம்பிப்பாங்க. இப்படி இருக்கிறது கிடையாது வாழ்க்கை. உங்களுக்கு ஒருவேளை குடும்பத்தில் எப்பவுமே சண்டை இருக்குது, எதுக்கெடுத்தாலும் சண்டை வெடிக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே இந்த பிரசங்கத்தை கேட்கும்பொழுது, கடவுளுடைய பிரசங்கம் நான் சொல்லும்பொழுது, இது கடவுளுடைய வார்த்தை பரிசுத்தாவியானவருடைய வல்லமையோடு பிரசங்கிக்கப்படுகிறதை நீங்கள் கேட்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே தரித்திரம், எல்லாத்துக்கும் கடன் வாங்கின்னு, எல்லாத்துக்கும் பண பிரச்சனையை சந்திச்சுன்னு, டெய்லி பண பிரச்சனையை சந்திச்சுன்னு, இப்படியே பல வருஷம் காலம் ஓடின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இப்படி கர்த்தருடைய வார்த்தையை பரிசுத்தாவியானவருடைய வல்லமையோடு பிரசங்கம் பண்ணப்படுறதை நீங்கள் கேட்கும்பொழுது அந்த பிரச்சனைக்கு, பண பிரச்சனைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வைக்க முடியும். எப்போ? இங்கே கேட்டுட்டு போனல, கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதை செயல்படுத்தும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது கேட்டு அதை அப்படியே நம்பணும், அவ்வளவுதான். என்ன பண்ணணும்? நாம
இந்த வசனத்தை அப்படியே என்ன பண்ண வேண்டும், நம்ப வேண்டும். வேதாமத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த கிருபையை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபை அவர்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணிருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அதே கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அதை விட மேலான கிருபை நமக்கு இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி அதை மாற்ற முடியும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத வாழ்க்கைக்கு நேராக எப்படி நாம போக முடியும் என்பதை நாம் இங்க கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய நோக்கமே. நீங்க வாரம் வாரம் வந்து அதே பிரச்சனையோடு வந்து உட்காந்து அப்பா 1 மணி நேரம் நிம்மதியா இருந்தம்பா, இது கேட்கும் போதே கொஞ்சம் நல்லா இருக்குது வாழ்க்கையில, இப்ப போய் மறுபடியும் என் பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கணும்னு அப்படி அதுக்காக இங்க பிரசங்கம் பண்ணப்படுறது கிடையாது. அதனால்தான் பிரசங்கம் பண்ணும்பொழுது இதை நீங்க கேட்கும்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் தூண்டப்படுவீர்கள் என்றால் எப்படி தெரியுமா? யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்துன்ற ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. 40 வருஷம் போன வாரம் சொன்ன 40 வருஷம் நடக்க முடியல. இப்போ அவங்க குளம் கலக்கப்படும் போது தேவ தூதன் வந்து என்ன பண்றான், குளத்தை கலக்கிறான். இங்க பிரசங்கம் நடக்கும்பொழுது என்ன நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துல ஒரு பெரிய தூண்டுதலை உண்டு பண்ணுகிறார், ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுகிறார். முதல்ல குதிக்கணும். என்ன பண்ணணும், உடனே என்ன பண்ண வேண்டும், அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். இது எனக்கு கடவுள் பேசுறாரு, இங்க முன்னாடி நிக்கிறாரு, இந்த மனுஷன் பேசுறல, கடவுள் பேசுறாரு, என்கிட்ட நேரடியா பேசுறாரு, அதனால நான் இதை ஏற்றுக்கொள்ள போறேன், இதை நம்ப போறேன், இதை விசுவாசிக்க போறேன், இதன்படி நான் வாழ போறேன், இதை வச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன். இங்க சொல்ல பிரகாரம் நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லி நாம சொல்லும் பொழுது, அதை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, நான் சொல்றேன் உண்மையாவே நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அற்புத விதமாக மாற ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு வாழ்க்கை மாறணும்னு விரும்புறீங்க? நான் மாறணும்னு விரும்புறேன். நான் இதே நிலைமையில் இருக்கணும்னு விரும்பல, இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு நான் நல்லா வரணும்னு விரும்புறேன். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பிரசங்கத்தை நம்ம நல்ல காது கொடுத்து கேட்கணும். அந்த மாதிரி உள்ளம் இருதயம் பரிசுத்த ஆவியானவராலே கலக்கப்படும் பொழுது முதல்ல நம்பணும். அதற்கு அடையாளமாக கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாம், அல்லேலூயான்னு சொல்லலாம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைன்னு சொல்லலாம். அப்பதான் நீங்க கேட்கறீங்க, இதை ரிசீவ் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க இங்க வந்து 1 மணி நேரம் அப்படியே நின்று அப்படியே உட்காந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டேன், இருந்தாலும் என்னமோ பேசுறாரு, நாளைக்கு இந்த இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்குது, நாளைக்கு அந்த பண பிரச்சனை இருக்கு, நாளைக்கு இந்த புருஷனை எப்படி சமாளிக்கிறது, இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பணும், ஒரே ரோதனையா இருக்குது, இந்த பிள்ளைங்களை பெற்றுட்டு ஒரே கஷ்டமா இருக்குது, இதுங்களை எழுப்பி இப்போ எல்லாத்தையும் சமைச்சு அனுப்புறதுக்குள்ள போதும் ஆயிடுது, நாளைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வேற சமாளிக்கணும். இப்ப இங்கிருந்து போய் என்ன பண்ண போறோமோ தெரியல, இன்னும் என்ன சமைக்கிறதுன்னு முடிவு, இப்படிலாம் உட்காந்து யோசிச்சு இருந்தீங்கன்னா வாழ்க்கை மாறாது. அதனால இது என்ன பண்ணணும், நீங்க ரிசீவ் பண்ணிக்கணும். என்ன பண்ணணுங்க, உங்களை பார்த்தா கேட்குறேன், என்ன பண்ணணும், இந்த வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேட்கறதோட விட்டுறக்கூடாது. பாருங்க, பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பிரசங்கத்தை கேட்டுனே தான் இருக்கிறாங்க. நிறைய பேரோட வாழ்க்கை மாறல. அப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், மாறணும்னு விரும்பும்போது என்ன பண்ண வேண்டும், இதை ரிசீவ் பண்ணணும். நல்லா இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. உங்க வாழ்க்கையை கடவுள் மாற்றணும்னு விரும்புறாரு. நீங்க இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு நல்லா வரணும்னு விரும்புறாரு. உங்க பிசினஸை ரொம்ப பிரமாதமா தழைக்க வைக்கணும்னு விரும்புறாரு. நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு உச்சத்துக்கு உங்களை கொண்டு போகணும்னு விரும்புறாரு. இதுக்கு என்ன பண்ணணும், இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஏற்றுக்கொள்றதுக்கு அடையாளமா என்ன பண்ணும், கரங்களை உயர்த்தி பார்க்கலாம், கரங்களை தட்டலாம், அல்லேலூயான்னு சொல்லலாம், ஆமேன்னு சொல்லலாம். ஆமேன்னு சொல்லும்போது என்னன்னா, நீங்க முதல்ல குதிக்கிறீங்கன்னு அர்த்தம். சும்மாவே உட்காந்து இருந்தீங்கன்னா 39, 30, 40 வருஷமா என்ன பண்ணலாம், சும்மா உட்காந்துக்கிறான், யாரும் இல்லைங்க, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, எனக்காக ஜெபிக்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்காக உபவாசம் பண்றதுக்கு யாரும் இல்லை, இப்படியே சொல்லி உட்காந்து இருக்க வேண்டியதுதான். எத்தனை வருஷம் ஆனாலும் வாழ்க்கை ஒன்றும் மாறாது. ஆகவே நீங்க சும்மா உட்காந்து என்னை முறைச்சி பார்க்கறத விட, இதெல்லாம் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இது உற்சாகமாக இருக்கணும். சபைன்றது வந்து ஒரு பெரிய ஒரு கரண்ட் லைவ் ஒயர் மாதிரி இருக்கணும். 1 மணி நேரம் சும்மாவே உட்காந்து என்னையே முறைச்சி பார்த்துட்டு போகக்கூடாது, சரியா? ஆக என்ன பண்ணணும், ஆமேன்னு சொல்லலாம், எல்லாம் ஆமேன்னு சொல்லணும். ஆமேன் எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். ஆமேன் சொல்றது கூட எனக்கு சொல்லாதீங்க, கர்த்தருக்காக சொல்லணும். எனக்கு சொல்லுங்க ஆமேன், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கேட்காது. ஆமேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண, கர்த்தர் கேட்குற மாதிரி சொல்லணும், நல்ல உற்சாகமாக சொல்லும். ஆமேன். என் வாழ்க்கை மாறணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த கிருபை அப்படின்னு சொல்லும்போது தெய்வீக சக்தி உங்களோட கூட வந்து இருக்கிறது தான். அந்த தெய்வீக சக்தி என்ன பண்ணுது, டார்மெண்டா இருக்கக்கூடாது. டார்மெண்ட்னா சும்மா இருக்கக்கூடாது. அது சும்மா இருக்கணுமா இல்லை அது நமக்காக வேலை செய்யணுமா நம்ம தான் தீர்மானிக்கணும்.
இங்கே நீங்க சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா கையை தூக்காம கையை தட்டாம கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாம ஆமென் சொல்லாம இங்கே நீங்க சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா போய் இந்த வசனத்தை எடுத்து வேலை செய்வீங்கன்னு நான் நினைக்க முடியும்? இல்ல, இங்கே தெரியும் யாரெல்லாம் முன்னேற போறாங்கன்னு. ஒரு வசனம் நம்மளை நோக்கி வரும்பொழுது இது நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தும் போது என்ன பண்ணணும்? நல்ல கையை தட்டணும். ஆண்டவரே என் கூட பேசுனதுக்காக உங்களுக்கு நன்றி, அல்லேலூயா ஆமென் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ வந்து இந்த சபையே ஒரு பெரிய ஒரு கரண்ட் கம்பியை போய் சும்மா தொட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா? சும்மா தொட்டு இப்போ நீங்கள் உட்காந்துக்கிற மாதிரி அப்படியே கரண்ட் கம்பியை தொட்டு சும்மா இருக்க முடியும்? தூக்கி அடிக்கிறது பயங்கரமா இல்லையா? அபிஷேகம், கடவுளுடைய வல்லமை, அவருடைய சமாதானம், அவருடைய இளைப்பாறுதல், அவருடைய பிரசன்னம் உங்களோட கூட இருக்குதுன்னு சொல்றேன். இது எவ்வளவு உற்சாகமான ஒரு காரியம் இல்லையா? இது உற்சாகமா இருக்குதா இல்லையா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது. கடவுள் வந்து இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கின, நம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் உண்டாக்கின கடவுளை என் கூட வந்து தங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா? ஆமேன். மகிழ்ச்சியா இருந்தாலும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஆமேன். ஆமா, எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. கடவுளுடைய முழு சக்தியை என் பக்கமா அவர் என்ன பண்ணிருக்கார்? திருப்பி இருக்கிறார், எனக்குள்ள வந்து இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இந்த கிருபை அப்படின்னு சொல்லும்போது கடவுளுடைய உதவி, கடவுளுடைய சப்போர்ட். இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு வந்து என்ன பண்றாங்க? உதவி செய்யறாங்க. எதுக்கு? நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு, நல்லா ஆகிறதுக்கு உதவி செய்கிறார்கள். எபிரேயர் 4:16 நாம் வாசிக்கிறோம். ஆதலால் இரக்கத்தை பெறவும் என்ன பண்ணணும்? இரக்கத்தை பெறணும். அவர் ஏற்கனவே கொடுக்குறாரு, நம்ம என்ன பண்ணணும்? பெற வேண்டும். இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். பாருங்க, எல்லாமே ஒரு ஏற்கனவே தந்திருக்கிறார். கிருபையை தந்திருக்கிறாரு, உதவியை கொடுக்கிறாரு, சகாயம் செய்யும் கிருபை. இந்த கிருபை என்ன பண்ணுது? ஹெல்ப் பண்ணுது. நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேறுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. நம்முடைய வாழ்க்கையில நாம நல்ல வாழ்க்கையின் உச்சங்களுக்கு செல்றதுக்கு இந்த கிருபை நமக்கு உதவி செய்கிறது. சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமா கிருபசான தண்டிலே சேர கடவும். பாருங்க, கிருபை என்னென்ன பண்ணுது பாருங்க. ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. வாழ்க்கையில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. பாருங்க, வாழ்க்கை முழுவதுமே ரிஸ்க் நிறைந்தது தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நானே சொல்லி சொல்லி உங்களை ஊசி போட்டணும் கூடாது. நான் வந்து உங்களை வலுக்கட்டாயமா பண்ணி ஆமேன்னு சொல்ல வைக்க கூடாது, நீங்களே சொல்லணும். எத்தனை பேர் சொல்லுங்க, வாழ்க்கையே ரிஸ்க் தான் இல்லையா? வாழ்க்கை முழுச ரிஸ்க் தான். சபைக்கு வர்றது கூட ஒரு பெரிய ரிஸ்க். வேலையா சபையா? இங்க சர்ச்சுக்கு போகணுமா, இல்ல வேலைக்கு போகணுமா, இல்ல சர்ச்சுக்கு போகணுமா, இல்ல தூங்கணுமா? அது ஒரு பெரிய ரிஸ்க். ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. அப்ப பாருங்க, வாழ்க்கையே ரிஸ்க் தான் நமக்கு. அப்ப இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்? பயப்படுறோம். ஐயோ, இன்னும் தெரியலங்க, இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா இல்லையா, வியாபாரம் நல்லா போகுமா, இதுல போய் நான் காலை வைக்கலாமா, இது வெற்றி கொடுக்குமா தோல்வியை கொடுக்குமா, எதுவுமே தெரியாது பாருங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கடவுளோட கிருபை நம்மோடு கூட இருக்கும் பொழுது தைரியமா ரிஸ்க் எடுக்க முடியும். ஆமென். நல்ல சத்தமா தான் சொல்லுங்களேன். தைரியமா ரிஸ்க் எடுக்க முடியும் வாழ்க்கையில. கடவுள் என்னோட கூட இருக்கிறாருங்க, அவருடைய கிருபை என் கூட இருக்குது. எனக்கு ரொம்ப நிச்சயமா தெரியும். கர்த்தருடைய கிருபை என் கூட இருக்குதுன்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிருபை நம்மோட கூட இருக்குதுன்னு போது கடவுளுடைய சக்தி நம்மோட கூட இருக்கிறது, அவருடைய மகிமை நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நமக்காக உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, எப்படி இருக்கிறாரு? ரெடியா இருக்கிறாரு. நம்ம உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நம்ம நினைச்சுக்கிறோம், ஐயோ நாங்க இந்த வாழ்க்கையில நான் ரொம்ப தனியா கஷ்டப்படுறேங்க, எவ்வளோ பேருக்கு நான் நல்லது செஞ்சிருக்கேன், நான் நல்லது செய்யாதவங்களே இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி என்னுடைய சர்க்கிள், என்னோட குடும்பம், என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நல்லது செஞ்சேன். ஆனா எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது எவனுமே இல்லைங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுக்காக உதவி செய்யறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னே, உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க தைரியத்தை கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் தான் உங்களுக்குள்ள டிவைன் எனர்ஜியை கொடுக்கிறார். எதுக்கு? வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திட்டு ரெடியா இருக்கிறாரு. எப்போ இந்த பிள்ளைகள் என்ன நம்புவாங்க, எப்போ வந்து சர்ச்சுக்கு போய் இந்த மாதிரி வார்த்தைகளை, நல்ல நல்ல வார்த்தைகளாம் சத்தியத்தெல்லாம் கேட்டு அந்த சத்தியத்தை உள்வாங்கி அந்த சத்தியத்தை மெடிடேட் பண்ணி
என்னைக்கு இவர்கள் இதை நம்புகிறார்களோ அப்போ ரெடியா இருக்கிறார் அவர் உதவி செய்யறதுக்கு. அவர் தன்னால உதவி செய்ய முடியாது, அவருடைய உதவியை நம்ம கேட்கணும். அப்ப இந்த கிருபை அப்படின்னு சொல்லும்பொழுது கடவுளுடைய உதவி, இயேசு நமக்காக ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார். அவர் என்ன பண்றார்? வாழ்க்கை குறித்த ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். பாருங்க, வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாருன்னா, அவர் நம்மோடு கூட பேசுகிறார். இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கிறாரு, உங்களோட பேசினே இருக்கிறாரு. உங்க வாழ்க்கை இதே மாதிரி இருக்கக்கூடாது, பணத்துக்கு நீ கஷ்டப்படக்கூடாது. ஏன் கஷ்டப்படக்கூடாதுன்னா, எல்லா பிரச்சனைக்கும் இந்த உன்னோட பண பிரச்சனைக்கு நான் சிலுவையில் தீர்வை பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பெரிய ப்ரொவிஷனை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். உன்னுடைய குடும்ப பிரச்சனைக்கு, சண்டைக்கு, அதுக்கெல்லாம் கூட ஒரு பெரிய தீர்வை வச்சிருக்கேன். சிலர் பார்த்தீங்கன்னா குடும்ப பாரம் அப்படியே அழுத்துது, அவங்கள குடும்ப பிரச்சனை அவங்கள ரொம்ப போட்டு அழுத்துது, ஒரு பெரிய ப்ரெஷர் உள்ள போறாங்க. அப்படி ப்ரெஷர் உள்ள போகும்பொழுது அவங்களுக்கு உள்ளவே தோணும், இனி வாழ்ந்து என்ன இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை என்னத்துக்கு வாழணும்? நம்ம இவ்வளோ துன்பமும், இவ்வளோ கஷ்டமும், இவ்வளோ தரித்திரமும், இவ்வளோ ஏழ்மையும், இவ்வளோ சண்டையும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தேவைதானா? பேசாம வாழ்க்கை என்ன பண்ணலாம், முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட தோணும். நான் சொல்றது வெறும் சும்மா லேசான பிரச்சனை இருக்கிறவங்கலேருந்து பெரிய பிரச்சனை இருக்கிறவங்க வரைக்கும் இந்த எண்ணத்தை கண்டிப்பா பிசாசு உங்களுக்கு தருவோம். இந்த எண்ணம் வரும்போது பிசாசு உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறான்னு நினைச்சுக்கோங்க. நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு நீங்க எதுவும் வெளியே சொல்ல வேணாம், ஆனா நீங்க நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் உங்களுக்குள்ள அந்த மாதிரி எண்ணம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை? இந்த வாழ்க்கையை நான் வாழ்றதை விட சாகிறது மேலு, செத்துட்டா நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதான் தப்பு ரொம்ப. பாருங்க, நமக்கு இந்த உலகத்துல கடவுளுடைய கிருபையை கொடுத்து, அவர் தம்முடைய வல்லமையை கொடுத்து, அவருடைய சுவாசத்தை கொடுத்து, அவருடைய ஜீவனை கொடுத்து, அவருடைய மகிமையை கொடுத்து, அவருடைய வார்த்தையை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, உதவியாளரா இவ்வளவும் கொடுத்திருந்தோம். நம்ம இதை எதையுமே யூஸ் பண்ணாம, இந்த எதையுமே நம்ம ரிசீவ் பண்ணாம இப்படியா செத்து போயிருது. எவ்வளோ அதுன்னா நல்லதா? அது கிடையவே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இப்ப எனக்கு எப்படி தோணுதுன்னா, வாழ்க்கையில என்ன வேணா வரட்டும், என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வேணா வரட்டும், நான் அதை ஜெயிச்சு காட்டுவேன். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கொஞ்சம் நல்லா சத்தமா தான் சொல்லுங்களேன், ஆண்டவர் கேட்கற மாதிரி சொல்லுங்களேன், இது நம்புற மாதிரி சொல்லுங்களேன், கொஞ்சம் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் எனக்குள்ளே இருக்கிறபடினாலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தை சென்று அடைவதை எந்த பிசாசும் எந்த சூழ்நிலையும் தடுக்கவே முடியாது. நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, 100% நான் ரொம்ப உண்மையா சொல்றேன், ஊர்ஜிதமா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். உங்க வாழ்க்கையில கடவுள் வச்சிருக்கிற தரிசனத்தை எவனாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. எந்த பிசாசுக்கும் அந்த மாதிரி ஒரு வல்லமே கிடையவே கிடையாது. இப்ப அந்த மாதிரி ஒரு ஆளை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். கிருபை அப்படின்னா என்னன்னா, இயேசு நம்மோடு கூட இருக்கு, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது பேர் தான் கிருபை. அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, அவர் என் கூட தான் இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். அவர் நமக்குள்ள இருக்கும்பொழுது நமக்கு என்ன பிரச்சனை பெருசா வந்துட முடியும்? அவரால் ஜெயிக்க முடியாது, அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாவது இருக்கா? இல்ல. அவர் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்கிறாரு. என்னால செய்ய முடியாது எதுவுமே கிடையாதுங்க. நீங்க நினைச்சுக்கிறீங்க, ஐயோ என் பிரச்சனையை கடவுளாலேயே தீர்க்க முடியாதுங்க, இது ரொம்ப பெருசு, இத்தனை லட்சங்கள் இருக்கு, இத்தனை கோடி இருக்கு, இத்தனை சைபர் இருக்கு, அது எவ்வளவு சைபர்னு என்ன இருக்குது, அது எல்லாத்தையும் ஒரு நாள்ல எல்லாத்தையும் தீர்க்க முடியும் கர்த்தரால. அவர் சும்மா கொஞ்சம் ஒரு நிமிஷ நேரத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்களை நாம் என்ன பண்ண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையை நான் எடுத்து உங்களுக்கு காண்பிக்க போறேன். அந்த மனுஷன் எப்படி கடவுளை நம்பினான், கடவுள் எப்படி அவனுக்கு ஒரு வாழ்க்கை குறித்த, அவனுடைய வாழ்க்கை குறித்த ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. அந்த தரிசனத்தை இல்லாமல் போகும்படி, அந்த தரிசனத்தை கெடுக்கும்படி எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள்லாம் வந்தது, எவ்வளவு பெரிய ஒரு
காயங்கள் அவனுக்கு ஏற்பட்டது. அந்த தரிசனத்தை சென்று அடையத்துக்கு முன்னாடி அவனுக்கு எப்பேற்பட்ட அனுபவங்கள்லாம் ஏற்பட்டது. எப்படி எல்லாத்தின் மத்தியிலும் கடவுள் அவனோட கூட இருந்து எல்லா பிரச்சனைகளையும் முறியடித்து அவன் எப்படி அந்த தரிசனத்தை சென்று அடைந்தான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்காக வச்சிருந்த அந்த இடத்தை, டெஸ்டினியை எப்படி போய் அடைந்தான்றத இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறேன். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். பாருங்க, ஸ்டார்டிங்க 17 வயசுல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்ப இந்த 17 வயசு வரைக்கும் அவன் என்ன பண்ணான் தெரியல. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் எப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை குறித்த ஒரு தரிசனத்தை, கனவை கொடுக்கிறாரோ, அந்த கனவுக்கென்று அந்த தரிசனத்துக்கென்று அழைக்கிறார், அப்ப இருந்தா உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. நான் சொல்றேன், நிறைய பேர் இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை, வாழவே ஆரம்பிக்கவே இல்லை. யோசேப்பு பாருங்க, 17 வயசு ஆகுது அவனுக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது. ஏன்? ஏன்னா இப்பதான் கடவுள் அவனுக்கு ஒரு புதிய தரிசனத்தை அவனோட வாழ்க்கை குறித்து கொடுக்கிறாரு. அங்கிருந்து அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. நான் சொல்றேன், உங்களுக்கும் கடவுள் உங்களுடைய வாழ்க்கை குறித்து பெரிய பெரிய தரிசனங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில் இருந்து அந்த தரிசனத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, அங்க நம்ம வாசிக்கிறோம், 17 வயதிலே சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டைகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். பாருங்க, தகப்பனை ரொம்ப நேசிச்சான். தகப்பன்கிட்ட எதையுமே மறைக்க கூடாதுன்னு நினைச்சான். இன்னைக்கு பாருங்க, பிள்ளைங்களுக்கும் தகப்பன் பெற்றோருக்கும் ஒரு பெரிய ஒரு உறவே இருக்கிறது கிடையாது. ஒரே வீட்டில் இருக்காங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரே வீட்டில் இருக்காங்க, பிள்ளைங்களும் பெற்றோரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் 2 பேரும் பேசிக்கிறதே கிடையாது. 2 பேரும் பிள்ளைங்களும் பெற்றோரும் பேசிக்கிறதே கிடையாது. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் உட்கார்ந்து அவங்களுடைய அனுபவங்களை, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில செய்த சாட்சிகளை கவனிக்கிறதே கிடையாது, கேட்கறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா தன் தகப்பனோடு ஒரு நல்ல உறவை வைத்திருந்தான் யோசேப்பு. சகோதரர்கள் செய்யற அந்த துன்மார்க்கத்தை எல்லாம் போய் என்ன பண்ணா தகப்பனுக்கு சொல்லி வருவான். 3ஆம் வசனம், இஸ்ரவேலின் முதிர் வயதிலே, இஸ்ரவேல்னா யாக்கோபு, அவனுடைய முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு ஒரு நல்ல பலவர்ணமான அங்கி. கர்த்தர் நமக்கு கூட பெரிய பெரிய நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர் சொல்ற, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறோம். நீதியின் வஸ்திரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஏன்? ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறார். அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் முன்னாடி சொல்றார், இந்த மனுஷன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறனால இவன் என்னுடைய பிள்ளையா இருக்கிறான், நான் அவனுடைய தகப்பனா இருக்கிறேன், அப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப தேவன் எல்லாரோட நம்மளை ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறார் ரொம்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை லவ் பண்றார், ரொம்ப அதிகமா நேசிக்கிறார் அவர். அதனால நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு அப்பா. 4ஆம் வசனம், அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பார்த்தீங்களா, இந்த ட்ரெஸ் நிமித்தமாவே அவனை ஒரு பகைக்கிறாங்க. நம்ம கூட பாருங்க, கர்த்தர் இப்படிப்பட்ட நீதியின் வஸ்திரத்தையும் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் அவர் நமக்கு தந்திருக்கிறதுனால, மெய்யான நீதி பரிசுத்தம் இதெல்லாம் கொடுத்திருக்கிறதுனால பிசாசு நம்மள பயங்கரமா பகைக்கிறான். நம்ம வாழ்க்கையில முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறான், நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடாது என்று நினைக்கிறான். 5ஆம் வசனம், யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பாருங்க, இந்த யோசேப்பை ஏற்கனவே பகைச்சாங்கல்ல, இவனுக்கு ஒரு தரிசனம் வருது, ஒரு சொப்பனத்தை பார்க்கறான். பார்த்த உடனே அவன் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் கூப்பிட்றான், அண்ணா அண்ணா இங்கே வாங்கல, நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு சொப்பனம் கண்டேன், அது உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு. என்னடா, என்ன சொப்பனம் கண்ட அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவன் சொல்கிறான், அங்கே ஒரு பெரிய வயல் இருந்தது, அந்த வயலில் 12 அரிக்கட்டு இருந்தது, அந்த அரிக்கட்டில் ஒரு அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நின்றுச்சு, மற்ற அரிக்கட்டுகள்லாம் தலை குனிஞ்சு இருந்தது அந்த அரிக்கட்டுக்கு முன்னாடி. உடனே இந்த சகோதரர்கள்லாம் அண்ணன்மார்களுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு, ஏண்டா எங்களுக்கு மேலே உன்னை அதிகாரியாக வச்சது யாரு, நாங்கெல்லாம் சேர்ந்து உன்னை வணங்குவோமா அப்படின்னு சொல்லி அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள்.
அந்த சொப்பனத்தின் நிமித்தமா அவர்களை இன்னும் அதிகமா பகைத்தார்கள். 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். முதல்ல கொஞ்சம் பகை, அப்புறம் இன்னும் மிகவும் அதிகமாய் பகைத்தார்கள். 5ஆம் வசனத்துல அதிகமாய் பகைத்தார்கள். 4ஆம் வசனத்துல அவனை பகைத்தார்கள். 5ஆம் வசனத்துல அதிகமாய் பகைத்தார்கள், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இந்த பகை அதிகமாயினே இருக்குது. இவன் மட்டும் அப்பா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறான், இவனுக்கு மட்டும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் அப்பா வாங்கி தர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரே பொறாமை. திரும்பவும் இன்னொரு தரிசனத்தை காண்கிறான், இன்னொரு சொப்பனத்தை கண்டு அவங்க அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு சொல்றான், அப்பா இங்க வாங்கல, நான் ஒரு கனவு கண்டேன். என்னடா கனவு அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான், இந்த மாதிரி நான் ஒரு சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரம் என்னை வணங்குச்சு. என்ன மாதிரி ஒரு தரிசனம் பாருங்க. இவன் ஏதோ ஒரு சின்ன சொற்ப ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருக்கிறான். தாவீது மாதிரி இந்த யோசேப்பு கூட எங்கேயோ போய் ஒரு ஆடுங்களை மேய்ச்சிருக்கிறான், அந்த சகோதரர்களோட கூட ஆடுகளை மேய்ச்சிருக்கிறான். 17 வயசு தான் அவனுக்கு. ஆனா இவனுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை தருகிறார். நான் சொல்றேன், நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்கு இருக்கா? வாழ்க்கை இப்படியே தான் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல மேல 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 போயிட்டே இருக்கணும்னு விரும்புறீங்களா? நான் நினைக்கிறேன், நான் எப்படி நினைக்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் எதெல்லாம் போய் செய்யறனோ, எதெல்லாம் போய் கை வைக்கிறனோ அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறேன். எதெல்லாம் போய் கை வைக்கிறனோ அதெல்லாம் பொண்ணா விளங்கணும்னு நினைக்கிறேன். நான் வாழ்க்கையில முன்னேறி கொண்டே இருக்கணும். நேத்தோட இன்னைக்கு நான் முன்னேறணும், இன்னைக்கோட நாளைக்கு நான் முன்னேறணும், நாளைக்கோட அடுத்த வாரம் நான் முன்னேறணும், அடுத்த வாரத்தோட அடுத்த மாசம் நான் முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன். இத கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம். அவர் சொல்றாரு, தம்பி நீ இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு நீ நல்லா இருக்கணும்பா. அதான் உன்னை பத்தி என்னுடைய தரிசனம்ன்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமீன். நல்ல கரங்களை ஒருத்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நல்லா. அப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம என்னைக்கு இருக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிறதோட வளர்ச்சி அடையணும், ஆவிக்குரிய ரீதியில வளரணும், வேதம் வாசிக்கிறதுல வளரணும், கடவுளை நேசிக்கிறதுல வளரணும், ஆராதிக்கிறதுல வளரணும். இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு பரிசுத்தத்துல வளரணும். இன்னைக்கு இருக்கிறதுல 1000 மடங்கு அதிகமா நீதியில வளரணும். இன்னைக்கு இருக்கிறதுல 1000 மடங்கு கடவுளை நேசிக்கிறதுல, அவரை போய் அணைச்சு கொள்றதுல 1000 மடங்கு அதிகமாகணும். எல்லாத்துலயுமே அதிகமாகணும்னு விரும்புறாரு. நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. பிரியமானவர்களே, இதெல்லாம் சொப்பனத்தெல்லாம் கண்டபோது 11ஆம் வசனம் சொல்கிறது, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பகை அப்படியே பொறாமையா மாறுது. அப்புறம் 12ஆம் வசனத்துல வேதம் சொல்கிறது, பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை, அண்ணன்மார்கள்லாம் ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டாங்க, இவன் அப்பா கூடவே இருக்கிறான். அப்பா என்ன பண்றாரு, யோசேப்பை பார்த்து, சகோதரர் சீகேமில் ஆடு மேய்க்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த ஆடுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துன்னு வரத்துக்கு உன்னை நான் அனுப்ப போறேன், நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் அந்த தகப்பன் சொல்ற, நீ போய் உன்னுடைய சகோதரர் நேலம் சேமம் எப்படி இருக்குது என்றும் ஆடுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அங்கிருந்து எனக்கு செய்தி கொண்டு வா. அவங்க எங்க போயிருக்கிறாங்க, எப்ரோன் பள்ளத்தாக்கில் இருந்து அவனை சீகேமுக்கு அனுப்புறார்கள். யோசேப்பு சீகேமுக்கு போகிறான். 16ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல, அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, பாத்தீங்களா வழி தெரியல அவனுக்கு, இது அப்பா சொல்லி இருக்கிறாருன்றதுக்காக என்ன பண்றான், கிளம்பி போறான். பாருங்க, வழி தெரியாது, சீகம் எங்க இருக்குதுன்னு இவனுக்கு என்ன தெரியும், 17 வயசு தானே ஆகுது. அவன் அப்படியே என்ன பண்றான், கடவுளை நம்பி போறான். எங்க அண்ணனுங்க தேடணும், எங்க அப்பா சொல்லிட்டாரு, அதனால நான் போறேன். ஆகவே அப்படியே தேடினே போகும்போது வழி மாதிரி எங்கேயோ போயிட்டான். பாருங்க, வழியில ஒரு மனுஷன் பாக்குறான், என்ன தேடுற நீ அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே, என் சகோதரரை தேடுறேங்க நான், அவங்க எங்க ஆடு மேய்க்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க அப்படின்றான். இல்லப்பா அவங்க இங்கிருந்து போயிட்டாங்க, போகும்போது அவங்க சொன்னதை கேட்டேன், தோத்தானுக்கு போவோம் வாருங்கன்னு சொன்னாங்க, அதனால நீ அங்க போய் தேடிப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யோசேப்பு என்ன பண்றான், அப்படியே போறான். போய் அவர்களை அந்த இடத்துல போய் தோத்தானில் போய் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்ச உடனே யோசேப்பு தூரத்துல வர்றதை பாக்குறான். அண்ணா அண்ணான்னு கத்தினே போறான். அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க, குரல் கேக்குதா, அண்ணா அண்ணான்னு கத்துறான் பாருங்க. ஆனா இவன் நல்ல சந்தோஷத்தோட தான் போறான். ஆனா அவங்க பொறாமை பகை இதன் அடிப்படையில இவன் வரான், சொப்பனக்காரன் ஒருத்தன் வரான், எப்ப பார்த்தாலும் கனவு கண்டன்னு சொல்றான்னு. 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை வருது இதுல. நாம் அவனை கொன்று, பாத்தீங்களா, பகை பொறாமையாகி அவனை கொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. கொன்று
இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். பாருங்க, இந்த பிசாசு எப்பவுமே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை கெடுக்கணும். எப்படி இந்த தரிசனம் நிறைவேறுதுன்னு பார்க்கிறேன். ஒருவேளை அவர் உங்களை பார்த்து சொல்லிருக்கலாம், நீ ஒரு பெரிய பிசினஸ் மேனா வளருவ, உன் கையில கோடி கோடியா வரும், மக்கள் கொண்டு வந்து உன்ட்ட சேர்ப்பாங்க, உன்னுடைய பிசினஸ்ல நீ ஆஹா ஓஹன்னு வருவ அப்படின்னு கடவுள் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை வார்த்தையும் கொடுத்திருப்பாருன்னு சொன்னா, இது எப்படி நிறைவேறுதுன்னு நான் பார்க்கறேன்னு பிசாசு சொல்லுவான். அதுக்காக என்ன பண்ணுவான், பிசாசு குட்டி பிசாசுங்களாம் அனுப்புறான் பாருங்க, போய் இந்த பிசினஸை கெடுக்கிற விதத்துல, இந்த பிசினஸை பண்ற கடவுளுடைய மனுஷனை மனசோர்வு அடைகிற விதத்துல சில சூழ்நிலைகள் எல்லாம் உண்டாக்கி அவங்களுக்கு சில ஏமாற்றங்களை உண்டு பண்ணி மற்றவங்க பொறாமப்பட வச்சு அவங்கள பகைக்க வச்சு அவங்க பிசினஸ்ல குறையப்பட வச்சு குடும்பத்தில் அவங்கள தாழ்த்தி உடன் பிறந்தவர்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை உண்டு பண்ணி இது எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கும். நீ சொல்லிட்டு வந்துக்கிற, எப்ப சர்ச்சில் சொல்லிட்டு வந்தீங்க, இன்னைக்கு இருக்கிறதோட நான் 1000 மடங்கு நல்லா இருப்பேன்னு எப்படி இருக்கிற நீ பார்த்துடலாம். பிசாசு இந்த மாதிரிலாம் மேலே பண்றான் பாருங்க. எப்படியாவது நம்மளை கெடுக்கணும், நம்முடைய தரிசனத்தை சீர்கட வைக்க வேண்டும், தரிசனத்தை குலைக்க வேண்டும், நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு பிசாசு விரும்புறான் பாருங்க. அதனால அவன் என்ன பண்றான், நம்ம கூட பிறந்தவங்களை கூட அவன் தூண்டி விட முடியும். நம்ம இவன் எப்படி நல்லா இருக்கிறான்னு பார்க்கலாம், இவனுடைய கனவு இவனுடைய தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம், இப்ப இருக்கிறதோட டபுள் மடங்கா நீ வரியான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சில கஷ்டமான சூழ்நிலைகளும் சில வருத்தமான சூழ்நிலைகளையும் மனசோர்வையும் மன மடிவையும் அவன் உண்டாக்குகிறான் பிசாசு. இதே மாதிரி தான் யோசேப்புக்கு வர மாதிரியே தான். ஆனா யோசேப்பு பாருங்க, அவன் கடவுளுடைய மனுஷனா இருந்தான், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறாரு, கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, கிருபையும் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவான்னு சொல்லி இருக்கிறாரு. அது நிறைவேறாம போகவே போகாது. அப்புறம் பெரிய பையன் பார்க்குறான், அவங்க அண்ணன், பெரிய அண்ணன், மூத்த அண்ணன் பார்த்துட்டு, டேய் வானாடா, இவனை வந்து கொல்ல வேண்டாம், அவனை கொல்ல வேண்டாம், அவன் ரத்தப்பழி ஏன் நம்ம மேலே வரணும், ஆனால் இந்த குழியில் போட்டலாம், வேணா நம்ம இந்த குழியில் போட்டலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன உடனே சரின்ட்டு அவங்க எல்லாம் ஒத்துக்கொள்கிறார்கள். ஒத்துக்கொண்டு 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கணும், யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கி அவர்கள் கழற்றி அவன் எடுத்து அந்த குழியில போட்டாங்க. குழியில ட்ரெஸ்ஸை எடுத்துட்டாங்க. ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு மிருகத்தை கொண்டு அதனுடைய ரத்தத்தில் துவைச்சு அவங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்காக அவங்க வைக்கிறாங்க. இவனை ஒரு தண்ணீர் இல்லாத வெறுங்குழியில போடுகிறார்கள். போட்டு சாப்பிட உட்கார்றாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, சகோதரனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அநியாயத்தை செஞ்சு இவங்க நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டு வர்றதுக்காக வந்த ஒருத்தனை, கடவுளுடைய தரிசனத்தை பெற்ற மனிதனை அவனை ட்ரெஸ் எல்லாம் கட்டி அவமானப்படுத்தி அவனை ஒரு வெறுங்குழியில போட்டு இவங்க சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. யார் எட்டு வந்தது சாப்பாடு? அவன் எட்டு வந்திருக்கிறான். இவங்களுக்கு ஏது இங்க சாப்பாடு? யோசேப்பு எட்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. ஒருத்தனை மட்டும் குழியில போடுறாங்க. அப்படி உட்காரும் பொழுது ரொம்ப தூரத்துல இருந்து இஸ்மவேலருடைய கூட்டம் ஒன்று வரதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே யூதா சொல்றான் தன்னுடைய சகோதரர்லாம் நோக்கி, ஏண்டா இவனை கொல்றதுனால நமக்கு என்ன லாபம் இருக்குது? இங்க பாருங்க, வியாபாரிகள்லாம் வராங்க, இஸ்மவேலர் வராங்க, அவங்க கிட்ட இவனை வித்துட்டாக்கா நமக்கு கொஞ்சம் பணமாவது கிடைக்கும், இவனை கொண்டு நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த யோசனை எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால 20 வெள்ளி காசுக்கு இந்த இஸ்மவேலர் இடத்துல வித்துட்டாங்க. கரெக்டா இந்த குழியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வராங்க, கரெக்டா இஸ்மவேலர் வராங்க. கரெக்டா இவங்க வரும்பொழுது வர்றதுக்கும் இவனை எடுத்து விற்கிறதுக்கும் சரியா இருந்தது. இஸ்மவேலர் வாங்கின்னு போயிடுறாங்க. போன உடனே இன்னொரு சம்பவம் நடக்குது. இவனை வந்து அடிமை சந்தையிலே விற்கிறாங்க. ட்ரெஸ் இல்லை, வெறும் இந்த இடையை மட்டும் மறைச்சிட்டு இருக்கலாம், உடம்புல துணி இல்லை. அவனை வந்து அடிமையா விற்கிறார்கள். எங்க? இந்த அடிமையை வந்து போத்திபர் என்ற ஒருத்தன் வந்து வாங்குறான். அவன் யாருன்னா அந்த எகிப்து ராஜாவினுடைய ஒரு ஆபீசர் ஒருத்தர், அவர் வந்து வாங்குறாரு. யோசேப்பை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போறாரு. வீட்டுக்கு கொண்டு போன உடனே அங்க பார்க்கும்பொழுது 39ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். நல்ல கவனிங்க, கிருபைனா நான் என்ன சொன்னேன்? கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறது இல்லையா? இங்க பாருங்க, யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தவரு, தரிசனத்தை கொடுத்துட்டு எப்படியா தம்பி நீ எப்படியாவது இந்த தரிசனத்தை போய் சென்றடை, எப்படியா கஷ்டப்படு, எப்படியாவது நீ வருத்தப்படு, வேதனைப்படு, என்னமோ பண்ணிக்கோ, எப்படியா நீ போய் என்ன பண்ண அந்த தரிசனத்தை நீ நிறைவேற்றிக்கன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படி கூடவே இருக்கிறார். நல்லா கவனிங்க, இதுதான் கிருபை.
இந்த யோசேப்புக்கு கூட பிறந்தவங்க என்ன வேணா பண்ணலாம், சூழ்நிலை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தரிசனத்தை கொடுத்த கர்த்தர் அவனோட கூடவே இருக்கிறாரு. நான் சொல்றேன், உங்களை 1000 மடங்கு இப்பொழுது இருக்கிறது பார்க்கலாம், 1000 மடங்கு அதிகமாக சொன்ன தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்றத்துக்கு உங்க கூடவே இருக்கிறாருங்க. என்ன கஷ்டமான சூழ்நிலை வேணா வரலாம், யார் வேணா உங்களை பகைக்கலாம், யார் வேணா காலை பிடிச்சி கீழே இருக்கலாம், யார் வேணா புறம் பேசலாம், யார் வேணா உங்களுக்கு விரோதமா சதி ஆலோசனை பண்ணலாம். ஆனா அந்த வார்த்தையை தரிசனத்தை நிறைவேற்றதுக்கு கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அது பேர் தான் கிருபை. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நல்லா தான் தட்டுவோம். அவர் உங்களோட கூட இருக்கிறார். சொல்லிட்டு எப்படியாவது அது நிறைவேறன்னு சொல்லிட்டு போல. இதனால தான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது பாருங்க. அந்த சொன்னவர் கூடவே இருக்கிறார். எதுக்கு? என்ன சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அவர் நம்ம கூடவே இருந்து அந்த தரிசனத்தை என்ன பண்றாரு? நிறைவேற்றுகிறார். கர்த்தர் யோசேப்போட தான் இருக்கிறார். இன்னும் இந்த 11 பேர் கூட இல்ல, யோசேப்ப கூட இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போட இருந்தான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். காரிய சித்தினா என்னன்னா சக்சஸ். அவன் படிச்சா அது சக்சஸ் ஆகுது, வேலைக்கு போனா அதுல ஒரு பெரிய சக்சஸ் வருது, வேலை செஞ்சா பிசினஸ் பண்ணா அதுல ஒரு பெரிய சக்சஸ் வருது. ஏன்? கிருபை கூட இருக்குது. கிருபை என்னன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு நான் சொல்றேன். அதான் கிருபை. நீங்க செய்யற எல்லாம் வாய்க்கும்னு சொல்றேன். நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்றேன். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறதுனால அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் உங்களோட கூட இருக்கிறார். அந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்து அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் உங்களுடனே கூட இருக்கிறார். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். 3ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இந்த போத்திபார் பார்க்கறான், என்னடா இவன் எது செஞ்சாலும் நல்லா இருக்குது, இவன் எது செஞ்சாலும் இவங்கிட்ட எது ஒப்படைச்சாலும் நல்லா இருக்குது. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எந்த மாதிரி வேலையில வேண்டுமானாலும் இருக்கலாம். பாருங்க, இவன் அவங்க அப்பா வீட்டில் ரொம்ப செல்வாக்கா இருந்தவன். அவங்க அப்பா வீட்டில் நிறைய வேலைக்காரங்கள்லாம் இருந்தாங்க, வேலைக்காரிகள் இருந்தாங்க. இவனுக்கெல்லாம் காப்பி எட்டுன்னு வந்து தருவாங்க, உணவு இவனுக்கு எட்டுன்னு வந்து தருவாங்க. யோசேப்புக்கு இப்போ அடிமையா விற்கப்பட்டுறான். அடிமையா விற்கப்பட்டோன்னா போத்திபார் சொல்லிவான், டேய் யோசேப்பு காப்பி எட்டுன்னு வாடா சொல்லி, டிஃபன் எத்தினுவான் அப்படின்னு இருப்பான். எப்படி இருந்திருக்கும் யோசேப்புக்கு? அப்பா வீட்டில் இவ்வளோ செல்லமாக வாழ்ந்துட்டு இப்போ இந்த மாதிரிலாம் வேறு வேலையை செஞ்சுன்னு இருந்தா அவன் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த மாதிரி நடக்குது. பேசாம என்ன பண்றான், அந்த காஃபி எடுத்துன்னு போய் கொடுக்குறான். அவன் மனசுல எதுவுமே இல்லை, கடவுள் என் கூட இருக்கிறாரு, அவருடைய கிருபை என் கூட இருக்கிறது, அவர் என் கூட இருக்கிறதுனால இந்த தரிசனம் தோற்று போவாது, இது நிச்சயமா நிறைவேறும், அவர் சொன்ன வார்த்தையை நிச்சயமா நிறைவேற்றுவார்னு சொல்லி நம்பிக்கொண்டு இருக்கிறான். பாருங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும் இவன் நம்பிக்கையை குலைக்கவே முடியல, இவன் நம்பிக்கையை கெடுக்கவே முடியல, இவனோட விசுவாசத்தை அழிக்கவே முடியல. அவன் நம்புறான், எல்லாத்தையும் வாய்க்க பண்றான். கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்க பண்றார். இதனால யோசேப் மேல இந்த போத்திபாருக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. இவன் ரொம்ப நல்லா செய்யறாங்க வேலை அப்படின்னு. இவங்கிட்ட எந்த பொறுப்பை ஒப்படைச்சாலும் நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எந்த மாதிரி ஒரு வேலையை வேண்டுமானாலும் செஞ்சுக்கலாம். ஒருவேளை அந்த வேலை ரொம்ப மீன் ஒர்க்கா இருக்கலாம், மட்டமான வேலையா இருக்கலாம், சராசரி வேலையா இருக்கலாம், ரொம்ப சின்ன வேலையா இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த வேலையை உண்மையா செய்யுங்க. கர்த்தர் பார்க்கிறாருன்றதுக்காக செய்யுங்க. அவர் என் கூட இருக்கிறாருங்க, நான் செய்யறது அவர் வாய்க்க பண்ணுவாருன்ற ஒரு விசுவாசத்தோட செய்யுங்க. அந்த வேலையை ரொம்ப சீக்கிரம் மேல வந்துருவீங்க. கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னும் நல்ல நிலைமைக்கு நீங்கள் உயர முடியும். ஏன்னா கடவுள் கிருபையை கொடுத்திருக்கிறாரு, அவர் உதவி செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் உதவி செய்யறதுனால நம்மளால இந்த வேலைகளை எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? நிச்சயமா செய்ய முடியும். பாருங்க, பல இடங்கள்ல கிறிஸ்தவர்கள் இந்த வேலைக்கு புலம்புறதை நான் பார்த்துருக்கிறேன். என்னங்க, நான் நல்லா வேலை செய்யறேன்னு நினைச்சு தெரிஞ்சிச்சு, அதனால மேலதிகாரங்க என் தலையிலேயே மிளகா அரைக்கிறாங்க, எல்லா வேலையும் என்கிட்டயே கொடுக்குறாங்க. எல்லா வேலையும் கொடுக்குறாங்கன்னா நல்லது தானே, எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ரெயின் ஆவீங்க. எல்லா வேலையும் நல்லா செஞ்சீங்களா உங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக வரும். பாருங்க, யோசேப்பின் இடத்தில் 4ஆம் வசனம் 39:4, தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம், பர்சனல் செக்ரட்டரியா மாத்திட்டான். ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி சிஇஓவாவே மாத்திட்டான். வீடு அவனுடைய பிசினஸ் எல்லாத்தையும் யோசேப்பிட்டு கொடுத்துட்டு தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாருங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அதாவது கிருபை நம்ம கூட இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லையா? எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வருகிறது. நம்ம எங்கேயும் ஓட தேவையில்ல,
நம்ம உண்மையா கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கிருபை என் கூட இருக்கிறது, ஆகவே நான் எந்த வேலையை செஞ்சாலும் நல்லா வரும். ஒரு வேலை இது வீட்டு வேலையை செய்யலாம், நல்லா வரும், ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. என்ன பண்றாரு கர்த்தர்னா, நீங்க ஆங்கில மொழியாக்கத்துல இந்த வசனங்களை 2 வசனத்தை 4, 5 வாசித்து பார்க்கும்போது, the Lord helped Joseph. கர்த்தர் என்ன பண்றாரு, யோசேப்புக்கு உதவி செய்கிறார். எல்லா விஷயத்திலும் அவன் செய்யற வேலையிலெல்லாம் ஒரு பெரிய பேர் எடுக்கிறதுக்காக அவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, உதவி செய்கிறார் என்று ஆங்கில வேதாமத்தில் நாம வாசிக்கிறோம். பாருங்க, இந்த வசனத்தை நான் இந்த மொழியாக்கத்தில் வாசிக்கிறேன். ஆங்கில வேதாமத்தில் 39 அதிகாரம் 4-5 வசனங்களை ஆங்கில வேதாமத்தில் வாசிக்கிறேன். So Potiphar was very happy with Joseph. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவனுக்கு. He allowed Joseph to work for him and to help him rule the house. Joseph was the ruler over everything Potiphar owned. போத்திபாருக்கு இருந்த சொத்து பத்துக்கெல்லாம் அதிகாரியா யோசேப்பு வந்தாச்சு. இவன் யாரு, எப்படி வந்தான் இந்த வீட்டுக்குள்ள, போத்திபார் வீட்டுக்குள்ள? அடிமையா வாங்கி வந்தாங்க. ரொம்ப மற்ற ரகமான வேலையை செய்யறதுக்காக வந்தான். அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். கொஞ்ச நாளைக்குள்ள அவன் அந்த நிலைமைக்கு வந்தான். எப்படி வந்தான் அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் சொல்லுது, அடுத்த வசனம் 5ஆம் வசனம். ஆஃப்டர் ஜோசப் வாஸ் மேட் த ரூலர் ஓவர் த ஹவுஸ், த லார்ட் blessed the house and everything Potiphar owned. The Lord also blessed everything that grew in Potiphar's field. The Lord did this because of Joseph. யார் பண்ணது, யார் காரியத்தை வாய்க்க பண்ணது, யார் பிசினஸ்ல ரொம்ப அவன் பெரிய லெவலுக்கு வரும்படி செய்தது, யார் அந்த வியாபாரத்தை நல்லா நடத்துறதுக்கான ஞானத்தை கொடுத்தது? The Lord did this for Joseph. யோசேப்புக்காக கர்த்தர் இதை செய்தார். நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கைய நம்மளால வாழ முடியாது. நமக்குள்ள ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் இந்த வாழ்க்கையை வாழ்றதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும், அனுமதி கொடுக்க வேண்டும். அவருடைய உதவியை கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை வாழணும். அவருடைய ஒத்தாசையை கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சொல்லணும், ஒவ்வொரு நாளும் எழுந்த, ஆண்டவரே இந்த வாழ்க்கை எந்த கிடையாது, இந்த வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நீர் தான் என் வாழ்க்கையின் ஆண்டவராக இருக்கிறேன். நான் இப்போ இந்த வேலைக்கு கிளம்பி போறேன், நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போறேன், காலேஜுக்கு கிளம்பி போறேன். ஒருவேளை நடத்துகிற பாடங்கள்லாம் எனக்கு ரொம்ப கடினமானதாக இருக்கலாம், ஆனால் நீர் எனக்குள்ள இருக்கிறதுனால, தேவனுடைய ஞானம் எனக்குள்ள இருக்குது, இது எல்லாத்தையும் வழங்கி கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்ய முடியும். ஏன்னா கிருபை என் கூட இருக்குதுன்னா, கர்த்தருடைய உதவி என் கூட இருக்குதுன்னு அர்த்தம். நீர் உம்முடைய தெய்வீக சக்தியை எனக்கு தந்திருக்கிறீர், தெய்வீக புரிந்து கொள்ளுதலை, டிவைன் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீர் எனக்கு தந்திருக்கிறீர். நான் ஒரு நாளும் புரியல, எனக்கு விளங்கல, இந்த பாடத்தை விட்டுற போறேன், இதுல நான் ஃபெயில் ஆக போறேன் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா என்ன எல்லாத்திலும் சக்சஸ் பண்றதுக்கு நீர் விரும்புகிறீர், நான் சக்சஸ் ஆகிறதுக்கு நீர் எனக்கு உதவி செய்கிறீர். The Lord did this for Joseph என்று சொல்லப்பட்டிருக்குது. இங்க என் பேரை போடுறான்டவரே, எனக்காக எனக்கு உதவி செய்யும்படி இந்த காரியங்கள் எல்லாம் நீர் எனக்கு செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், சொல்லணும். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது சொல்லணும், ஆண்டவரே இந்த வேலைக்கு நான் போறேன், இந்த வேலையை நான் என்னுடைய சுய பலத்தினால் செய்ய போறது இல்லை, சுய ஞானத்தினால் நான் செய்ய மாட்டேன். நான் என்ன பண்ண போறேன், இந்த வேலையை நான் உம்முடைய ஞானத்து மூலமா செய்யணும். இதுக்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தை இன்னைக்கு எனக்கு தாங்க. இங்க வேலையில வரப்போற கஷ்டங்கள்லாம் நிறைய இருக்கும், ஒருவேளை பெரிய சவால்கள் வரலாம், பெரிய பெரிய குழி வெட்டலாம், எனக்கு நிறைய பேர் என்ன எனக்கு தெரியாம போய் போட்டு கொடுக்கலாம், அதெல்லாம் நடக்கும் பாருங்க. தப்பு தப்பா சொல்லலாம் என்னை பத்தி, ஆனா நீங்க என் கூட இருக்கிறீங்கன்றது நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய கிருபை என் கூட இருக்குதுன்றதை விசுவாசிக்கிறேன். நான் போறேன், வேலை கிளம்பி போறேன், இந்த வேலையை நான் வெற்றிகரமா செய்யணும், இந்த வேலையில ஒரு பெரிய வெற்றி அடையணும், என் பாஸ் என்ன நேசிக்கணும். இது நிமித்தமா நீர் என் கூட இருக்கிறீர்ன்றதை என் பாஸ் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு சின்ன ஒரு பொசிஷன்ல இருந்தேன். ஒரு ரொம்ப சாதாரண ஒரு பொசிஷன்ல என்ன வச்சிருந்தாங்க. மேல 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 வேலைகள் ஒவ்வொரு பொறுப்பா கூடினே வந்தது. எதுவுமே எனக்கு தெரியாது பாருங்க, ஆனா எல்லா வேலையும் செய்யறதுக்கு கடவுள் எனக்கு உதவி செஞ்சாரு. என்கிட்ட கொடுத்த எல்லாமே நல்லா வந்தது, நல்லா இருந்தது எல்லாமே. வெறும் அது மட்டும் இல்லை, நல்லா செஞ்சது மட்டும் இல்லை, நிறைய பேர் எனக்கு என்ன பண்ணாங்க, பின்னாடி குழியும் வெட்டினாங்க. நிறைய பேர் இல்லாத பொல்லாதெல்லாம் போய் பாஸ்கிட்ட சொல்லி போட்டு கொடுத்துருவாங்க. பிரியமானவன், நான் சொல்றேன், எல்லா நேரத்திலும் கர்த்தர் என் கூட இருந்தார், என்னால சொல்ல முடியும். பெரிய உச்சங்களுக்கு என்ன கொண்டு வந்தார் பாருங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த ஆளை பத்தி நம்ம தப்பு தப்பா தானே சொல்றோம், ஆனா இந்த ஆள் நல்லா மேல வந்து இருக்கானே, ஒரு பெரிய கன்ஃபியூஷன். நான் சொல்றேன், கர்த்தர் நம்ம கூட இருக்கும்பொழுது நம்மளை பத்தி யார் என்ன போய் போட்டு விட்டாலும் சரி, மேலதிகாரி தெரியும் இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, இவன் செய்யற எல்லாம், இவன்கிட்ட கொடுக்குற எல்லா வேலையும் நல்லா வருது, கடவுள் உதவி செய்யறாருன்னு அவங்களுக்கு தெரியும் பாருங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஆபத்து வருது. போத்திபாருடைய மனைவி
இந்த யோசேப்பு ரொம்ப அழகா நல்ல உடற்கட்டு, நல்ல ஜிம் பாடி பாருங்க. எல்லா வேலையும் செய்யணும்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் பாத்ரூமை கழுவணும், வீட்டை பெருக்கணும், துடைக்கணும், மாப் போடணும். எப்படி இருக்கும்? உடம்பு நல்லா வாட்ட சட்டமாக இருக்கிறான், நல்லா அழகாக இருக்கான், கலராக இருக்கிறான். இந்த மகன் மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு, எப்படியாவது இவனை நம்ம வழி கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நேராக யோசிப்பிட்டு போயிட்டு ரகசியமாக வந்து, இவன் நம்ம 2 பேரும் ஒரு நல்ல தண்ணி உறவு வச்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா பாருங்க. யோசேப்பு சொல்கிறான் பாருங்க 8ஆம் வசனத்தில், 7ஆம் வசனத்துல, சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். 8ஆம் வசனம், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குது யோசேப்புக்கு. எங்கேயோ கிடந்தான், அவன் எப்படி எப்படியோ வந்து இந்த இடத்துல வந்து கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் பாருங்க. எல்லாத்துக்கும் அதிகாரியாக வந்துட்டான், ஒரு பெரிய மேனேஜர் ஆயிட்டான், சிஇஓ ஆயிட்டான். ஆட்ட உடனே இவனுக்கு ஒரு பிரச்சனை வருது. இவனுக்கு எல்லாம் இருக்குது பாருங்க. இவன் எதை பண்ணாலும் யாரும் ஒன்றும் கண்டுக்க போகிறது கிடையாது. நமக்கு எதுக்குங்க வம்பு? அவர் மேனேஜர் பெரிய இடத்துல இருக்கிறார், பெரிய இடத்து வம்பு நம்மளுக்கு என்ன, அப்படி எல்லாம் போயிருப்பாங்க. ஆனால் யோசிப்புக்கு ஒன்று நல்லா தெரியும், நான் எங்கே இருந்தேன், இப்போ நான் எங்கே இருக்கிறேன், இது எல்லாம் கர்த்தர் என்னோட கூட இருந்து எனக்கு எல்லாத்தையும் அவர் செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு விரோதமாக நான் எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்ற ஒரு பெரிய எண்ணம் அவனுக்குள்ளே வந்துச்சு பாருங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்பொழுது கடவுளுக்கு விரோதமாக எதையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. ஒவ்வொன்றுத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க, அவருக்கு விரோதமாக நான் எதையும் செய்ய மாட்டேன், அவருக்கு என்ன பிரியமோ அதை செய்வேன், நான் ஆராதிப்பேன், பாட்டு பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், சர்ச்சுக்கு போவேன், எல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி துன்மார்க்கமான காரியங்களுக்கு நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், என் வாழ்க்கையில் இடம் கொடுக்க மாட்டேன். ஒருவேளை அப்பா அம்மாவை விட்டுட்டு வீட்டில் விட்டு நான் காலேஜுக்கு போகலாம், அப்பா அம்மாவை வீட்டில் விட்டு நான் வேலைக்கு போகலாம், நிறுவனத்துக்கு போகலாம், எங்கே வேணா போகலாம், அவங்க என்னை பார்க்காம இருக்கலாம். ஆனால் கடவுள் என்னை பார்க்கிறார். ஆமீன். கர்த்தர் என்னை பார்க்குறாருங்க. நான் எதை செஞ்சாலும் அவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி இருக்கிறாரு. 11ஆம் வசனம், இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதுக்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. பாருங்க, வீட்டில் எல்லா கதவும் திறந்துருக்கு. அவன் வேலையை செய்யறதுக்காக வீட்டுக்குள்ள போறான் பாருங்க. வீட்டு மனுஷர்லாம் யாருமே கிடையாது. 12ஆம் வசனம், அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சைனி என்றால் அவனு தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். வீட்டு கதவெல்லாம் திறந்திருந்தது. இவன் உள்ள வந்தோன்னே எல்லா டோரும் லாக்டு, உள்ள மாட்டிக்கினான் நல்லா. ஆனால் பரலோகத்தின் கதவு எப்பவுமே திறந்திருந்து இவனை நோக்கி பார்த்து கொண்டு இருந்தாரு. அவன் சொல்றான், இந்த மாதிரி ஒரு மோசமான காரியத்துக்கு நான் உடந்தே இருக்க மாட்டேன், கடவுள் தான் இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார், ஆனால் இதுக்கெல்லாம் நான் உடன்பட மாட்டேன்னு வஸ்திரத்தை பிடிச்சா பாருங்க, வஸ்திரத்தை கழட்டி விட்டு ஓடியே போயிட்டான். இது என்ன பண்றாங்க, அப்படியே மாத்தி சொல்றாங்க பாருங்க. வீண் பழியை யோசேப்பின் மேல சுமத்துகிறார்கள். வீண் பழியை சுமத்தி செய்யாத குற்றத்துக்காக அவனை தூக்கி போய் சிறைச்சாலையில் போடுகிறார்கள். கடைசியில் என்ன பண்றான், யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள போயிடுறான். 21ஆம் வசனம் வந்து 39-21, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து, யோசேப்போட இன்னும் கர்த்தர் இருக்கிறார். எங்க யோசேப்பு எங்க இருக்கிறான்? இப்ப எங்கெங்க இருக்கிறான்? சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிறைச்சாலையில கர்த்தர் அவனோட கூட இருக்கிறாரு. எவ்வளோ அற்புதம் பாருங்க. கிருபை எப்படி வேலை செய்துன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் அப்படின்னா கிருபை அவனோட கூட இருந்தது. நான் சொல்கிறேன், நம்ம எங்கே போனாலும் சரி, ஒருவேளை செய்யாத குற்றத்துக்கு உங்களை பழி சுமத்தினா கூட சரி, அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். உங்கள் கூட இருக்கிறார், அவருடைய கிருபை உங்களோட கூட இருக்கும். 21ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் அவனோட கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, தான் கிருபை. சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பெரிய கிருபை வைக்கிறார் கடவுள் அவன் மேல. அப்படின்னா நான் அவன் கூடவே இருக்கிறார். ஏன்னா அவனை வந்து ரொம்ப அவருக்கு பிடிக்குது. நான் வந்து என்னுடைய பிள்ளை நான் சொல்லிக்கிறேன், பெருமைப்படுறேன் யோசேப்பை பத்தி.
ஏன்னா எனக்கு விரோதமாக அவன் பாவம் செய்யலை பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த பொழுது கூட அவன் விட்டு ஓடி போறான். அவன் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமா இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். காரணம் தேவனுடைய கிருபை. கிருபை யோசேப்போட இருந்தது. அப்படின்னு கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். என்ன பண்றார்? கூட இருந்து செய்யற எல்லாத்தையும் வாய்க்க பண்றாரு. எதை செஞ்சாலும் சக்சஸ் வருது, வெற்றி அவனை தேடி வருகிறது. அவர் கூட இருக்கிறதுனால தான். ஏதோ இவன் ரொம்ப பெரிய விஞ்ஞானின்றதுனால கிடையாது. கர்த்தர் அவனோட கூட இருக்கிறாருங்க. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், கர்த்தர் உங்களோட கூட இருந்தால் நீங்கள் வீட்டை எப்படி நிர்வகிக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், வீட்டை எப்படி வச்சிருக்கலாம்? கர்த்தர் உங்களோட கூட இருக்கும்பொழுது நீங்கள் இந்த குடும்பத்தை எப்படி பராமரிக்க முடியும்? கர்த்தர் உங்களோட கூட இருக்கும்பொழுது உங்களிடத்துல ஒரு பொறுப்பு கொடுக்கும்பொழுது அதை எப்படி நீங்கள் ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும்னு கொஞ்சம் பாருங்க. ஏனோ தானே செய்ய முடியாது. கர்த்தர் கூட இருக்கிறார், பார்த்துனே இருக்கிறார். அவர் கர்த்தர் என் கூட இருக்கிறார், கிருபை என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாரம் பூரா எங்கேயாவது சுற்றிட்டு என் வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து இங்கே பிரசங்கம் பண்ண முடியுமா? என்னால் முடியாது. ஞாயிற்றுக்கிழமை வரத்துக்கு முன்னாடி 6 நாள் என்னென்ன பிரசங்கம் பண்ணணுன்றது யோசிக்கணும். போய் உட்காந்து நல்லா வாசிக்கணும், நிறைய கேட்கணும். ஏன் எதை செஞ்சாலும் கர்த்தர் பார்த்துனே இருக்கிறார். இந்த வேலையை நான் ஏனோ தானே செய்ய முடியாது. இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் போது தான் கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியை வைக்க முடியும். இந்த சின்ன வேலையை கடவுளை நம்பி நான் செய்யணும். இந்த சின்ன வேலையை செய்யும் பொழுது கர்த்தருடைய கிருபை என் கூட இருக்கு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, இந்த வேலையை செய்யறதுக்கான ஞானத்தை எனக்கு கொடுத்துக்கிறாரு. இதை எப்படி பண்ணணும், சிறப்பாக எப்படி பண்ணணும், ரொம்ப குயிக்காக எப்படி பண்ணணும், ரொம்ப நுணுக்கமாக எப்படி பண்ணணுன்ற தெய்வீக ஞானத்தை எனக்கு தராரு. நான் இந்த என் கையில் கர்த்தர் கொடுக்குற பணத்தை நான் நல்லா நிர்வகிப்பேன், நல்லா ஹேண்டில் பண்ணுவேன், வீண் செலவு பண்ண மாட்டேன், நான் கரெக்டாக செலவு பண்ணுவேன். என் நன்மைக்காக, நான் நல்லா இருக்கிறதுக்காக கடவுள் எனக்கு இதை கொடுத்துருக்கிறாரு, இதை நான் சிறப்பாக செய்வேன் அப்படின்றதுல நம்ம நல்ல முனைப்பா இருக்கணும் பாருங்க. கடவுளுடைய உதவியை நாடணும். எல்லாத்தையும் வாய்க்க பண்றார், என்ன செஞ்சாலும் வாய்க்க பண்றார். குடும்பத்தை வாய்க்க பண்றார், படிப்பை வாய்க்க பண்றார், வேலையை வாய்க்க பண்றார், பிசினஸை வாய்க்க பண்றாரு. எதை செய்யறான்னு அதுலலாம் ஒரு பெரிய சக்சஸ் வருது. ஆடு மாடுங்களை கொடுத்தாக்கா அதுங்கெல்லாம் நல்ல குட்டி போடுது, அதுங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறான், நல்ல பாதுகாக்கிறான், எந்த நோயும் அணுகாமல் பார்த்துக்கிறான். இந்த மாதிரி அற்புதமாக செய்கிறான். ஏன்னா கடவுள் அவனோட கூட இருக்கிறார், கிருபை அவனோட கூட இருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலில் கூட கடவுள் அவனோட கூட இருக்கிறாரு. ஜெயிலில் போட்டது கூட சாதா ஜெயிலில் போடல. எந்த ஜெயிலில் போடுறாங்கன்னா ராஜாவுடைய வேலைக்காரர்கள் எங்கே வந்து தப்பு செஞ்சால் எங்கே வந்து போடுவாங்களோ அந்த இடத்துல கொண்டு வந்து போடுகிறாங்க. பாருங்க 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையில காவல் பண்ணுவித்தான். இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்பொழுது கர்த்தர் இது எல்லாத்தையும் வந்து பண்ற மாதிரியே தெரியுது பாருங்க. நமக்கு கடவுள் தான் கரெக்டா இதெல்லாம் ஆர்கஸ் பண்ணிட்டே வர்றாரு, எல்லாத்தையும் கரெக்டா பண்றாரு. யோசேப்பு சிறைச்சாலைக்கு போடுறாரு. எங்க போடுறாருன்னா இந்த பார்வோன் இடத்துல வேலை செய்யணும் குற்றம் பண்ண எங்க போடுறான், எங்க எந்த சிறைச்சாலையில் போடணும் அங்க வந்து யோசேப்பை கொண்டு போய் போடுறாரு. கரெக்டா 2 பேர் அங்க வரான். பார்வோன்கிட்ட வேலை செஞ்ச 2 பேர் யோசேப்பு இருந்த சிறைச்சாலைக்கு வரான். ஒரு நாள் 2 பேரும் ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. சோகமாக இருக்கும்பொழுது யோசேப்பு போய் கேட்குறேன், இப்போ ரொம்ப 2 பேரும் ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க, 2 பேரும் ஒரு கனவு கண்டாங்க. என்ன கனவு, அது அர்த்தம் தெரியல எங்களுக்கு. சரி கனவு என்ன சொல்லு, கனவை விடுவிக்கிறது வந்து கடவுளுடைய வேலையாக இருக்குது, சொல்லு கனவை சொல்லு அப்படின்னு ஒன்று 2 பேரும் கனவை சொல்கிறான் பாருங்க. இந்த கனவு அப்படியே பலிக்கிறது. 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். 40:14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி நீ வாழ்வனது இருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து, பார்த்தீங்களா இந்த மனுஷங்கிட்ட தயவை யோசேப்பு கேட்கிறான், என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். 2 பேருக்கும் அர்த்தத்தை சொல்லிட்டு கனவனுடைய அர்த்தத்தை சொன்ன உடனே யோசேப்பு அவங்களை பார்த்து சொல்றான், டே நீங்க 2 பேர் போய் நான் சொன்ன கனவு பலிச்சிச்சுன்னா
நான் என்னை ராஜா கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி என்னை விடுதலை ஆக்குங்க, ஏன்னா இங்கே வர்றதுக்கான எந்த குற்றத்தையும் நான் செய்யலைன்னு. உடனே இந்த சுயம்பாகிகளினுடைய தலைவன் அவன் யோசேப்பை பார்த்து சொல்றான், யோசேப்பு இன்னும் கவலைப்படாத, நீ சொன்னதை மட்டும் நிறைவேறட்டும், மறுபடியும் நான் ராஜா கிட்ட வேலைக்கு சேரட்டும், அப்புறம் பாரு நான் என்ன பண்றேன் பாரு, ஒரு நிமிஷத்துல ஒரே நாள்ல ஒன்னு என்ன பண்றேன் வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் பாருங்க. போய் மறந்தே போயிட்டான். இது எவ்வளவு பெரிய விஷயம், மறக்கக்கூடிய விஷயமா இது? ஒரு நாளா 2 நாளா 1 மாசமா 2 மாசமா 24 மாசம் மறந்துட்டாங்க. ஞாபகமே வரல, யோசேப்பு ஞாபகமே வரல. இது சாதாரணமா மறக்கக்கூடிய விஷயமா கொஞ்சம் பாருங்க. 3 நாள்ல சாக போறவன ராஜா உயர்த்தி அவனுக்கு மறுபடியும் அந்த வேலையை கொடுத்தா உடனே யோசேப்பு ஞாபகம் வந்திருக்கணும்ல. அவன் டெய்லி அந்த இடத்துல அந்த வேலையை செய்யும்போது இந்த நிலைமைக்கு காரணம் யார்? யோசேப்பு தாங்க. அவன் கனவுக்கு அர்த்தம் சொன்னான், அதனால தான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருக்கணும்ல. 2 வருஷம் மறந்துட்டான். 23ஆம் வசனம் பாருங்க, 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நம்மள வீண் பழி சுமத்துவாங்க, அபாண்டமான பழி சுமத்துவாங்க, பகைப்பாங்க, விரோதம் பண்ணுவாங்க, பொறாமை பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளை மனமடிவாக்குவாங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளை நினைக்க மாட்டாங்க, மறந்து போயிடுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளோ பேருக்கு நம்ம நன்மை செஞ்சிருக்கலாம், எவ்வளோ பேருக்கு வாரி வழங்கியிருக்கலாம். நான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக மக்கள் உங்களை மறந்து போயிடுவாங்க. ஆனால் உங்களை மறக்காத ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். கர்த்தரோ நம் நினைவாய் இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். அவர் உங்கள் நினைவாய் இருக்கிறார். உங்களை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். நீங்கள் செஞ்ச நன்மைகள்லாம் அவருக்கு தெரியும். நீங்கள் கஷ்டப்பட்டு நடந்து சபைக்கு வரதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். இங்கே உட்காந்து ரொம்ப அழகாக பிரசங்கத்தை கேட்கறது அவருக்கு தெரியும். இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்றது தெரியும். இங்கே நீங்கள் கை தட்டுறது தெரியும். அல்லேலூயான்னு சொல்றது தெரியும். ஆமென் சொல்ற தெரியும். இதுக்கெல்லாம் ரிவார்ட கர்த்தர் கண்டிப்பா வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு நாளும் உங்களை மறக்கவே மாட்டாருங்க. நல்லதான் தட்டுங்களேன், சத்தம் வர்ற மாதிரி தட்டுங்களேன். மழையில் நனைஞ்ச கையில தட்டி சப்பு சப்புன்னு நம்பத்து போன மாதிரி தட்டினா எப்படி? கை தட்டுல கூட ஒரு உற்சாகம் வேணாமா? நம்ம பாருங்க, நிறைய பேர் போன போட்டு நம்ம சொல்றோம், எங்களெல்லாம் மறந்துட்டீங்க, நீங்க எங்களை எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறீங்க, நீங்க எங்களெல்லாம் மறந்துட்டீங்க. மற்றவங்க மறக்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப பெருசா நினைச்சு என்ன பண்ணிடுறோம், ரொம்ப கவலைப்படுறோம். ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளை மறக்கவே மாட்டேன்னு சொல்லி நம்மளோட உள்ளங்கையில பொறித்து வைத்து, நீ என்னுடைய கண்ணின் மணியை போல இருக்கிறேன்னு சொல்றாரு. அவரை நம்ம மறந்து போயிடுறோம். நிறைய நேரங்கள்ல மறந்துட்டான். 2 வருஷம் ஆயிடுச்சு. 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, 24 மாதங்கள், கிட்டத்தட்ட 736 நாட்கள் மறந்துட்டான். ஒரு நாள் கூட அவனுக்கு ஞாபகமே வரல. ஆனா தரிசனத்தை கொடுத்தவர் மறக்கல. அவர் இந்த ராஜாவுக்கு தூக்கமே வராது பண்ணிடுறாரு. ஏன்னா அவனுக்கு ஒரு கனவு வர வைக்கிறார். கனவு வந்த உடனே யாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் கேட்கிற இந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்ட்டு. ஆனா யாருக்குமே தெரியல. 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. 9ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. ஐயோ, பெரிய பிக் மிஸ்டேக்கை நான் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு தாங்க ஞாபகமே வருது. நான் சிறைச்சாலையில் இருந்த போது ஒருத்தர் எனக்கு கனவெல்லாம் அர்த்தம் சொன்னார். அதே மாதிரி நடந்தது. அவர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு சொன்ன உடனே 14ஆம் வசனம், அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பு பாருங்க, 2 வருஷம் முதல்ல நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறான். எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ நல்லா இருந்தேங்க, நல்ல புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுப்பாரு, நல்ல ஜாலியாக இருந்தேன். எங்கள் அண்ணன் கூடலாம், அண்ணன் தம்பி கூடலாம் இருந்தேன். ஆனால் 17 வயசுலேயே நான் பிரிஞ்சு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 13 வருஷமா நான் என் வீட்டை பிரிஞ்சு, என் சகோதரரை பிரிஞ்சு, எங்கள் அப்பாவை பிரிஞ்சு, என் சொந்த ஊரை விட்டுட்டு இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறேன். செய்யாத குற்றத்தை நல்லா தான் வேலை செஞ்சேங்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, செஞ்சதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணாரு, மேலே வந்துட்டேன், இனிமேல் ரொம்ப நல்லா வந்துடுவேன்னு நினச்ச போது அங்கேருந்து அப்படியே கீழே வந்துட்டேங்க. செய்யாத குற்றத்தை வீண் பழியை என் மேலே சுமத்தி என்னை இந்த சிறைச்சாலையில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சரி, சிறைச்சாலையிலேருந்துலாம் கடவுள் விடுவிப்பாருன்னு பார்த்தேன். அதனால இந்த மனுஷனுக்கு ஒரு கனவுனுடைய அர்த்தத்தை சொன்னேன். என்னை நினச்சிக்கப்பா மறக்காதுன்னு சொல்லி அமிச்சேன். கரெக்டாக மறந்து போயிட்டான். என்னைக்கு இதுலேருந்து நான் வெளியே வரப்போறேன் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்பொழுது கதை தட்டுற சத்தம் கேட்குது. லட்டியில் இரும்பு கம்பியை தட்டுறாங்க, டங் டங்குன்னு. யோசிப்பு எட்டி பாருன்னு என்னன்னா, ஒரு பெரிய ட்ரேல ஜில்லட்டு ஷேவர்லாம் வச்சு, அல்ல ஷாம்புலாம் வச்சு, புது ட்ரெஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வராங்க.
பாருங்க, யோசேப்பு யார் அழைக்கிறதுனா பார்வோன் அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். ஹரியப், யோசேப்பு எழுந்திரு, சீக்கிரம் ரெடியாவு, டக்குன்னு குழி. என்ன பண்றாங்க பாருங்க, அவன் சவரம் பண்ணி கொண்டு என்ன பண்றான், முதல்ல ஷேவ் பண்றான். எல்லாத்தையும் ஷேவ் பண்ணி ஹேர் கட்லாம் பண்ணி நல்ல ஷாம்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு சிறைச்சாலை ட்ரெஸ் எடுத்து போடலான்னு போடுறான். யோசேப்பு, வாப்பா, ராஜாவை பார்க்கறதுக்கு போற. இங்க பேர் ராஜா உனக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து அமைச்சுக்கிறாரு. கிங் கிட்ட இருந்து ட்ரெஸ் வந்திருக்குது. வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். கர்த்தர் உங்களை நினைவா இருக்கிறாருங்க. ஒருவேளை யார் வேணா உங்களை கீழே பிடிச்சி தள்ளி இருக்கலாம், எத்தனை பேர் வேணா மறந்து இருக்கலாம். செய்யாத குற்றத்தை வீண் பழி சுமத்தி உங்களை வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க அனுபவிக்க கூடாத சிறைச்சாலைகளை உங்களுக்கு பிசாசு கொடுத்துருக்கலாம். ஆனா உங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர், உங்க மேல கிருபை வச்சவர் உங்களோட கூட இருக்கிறாரு. உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தவர் அதை நிறைவேற்றும்படி உங்களோட கூட இருக்கிறாரு. அவர் சரியான பாதையில உங்களை நடத்துவார். பாருங்க, கண்டிப்பா நடத்துவார். யோசேப்பு ஒரே ஆச்சரியம், பார்வோனுக்கு முன்னாடி போய் நிக்கணுமா? பார்வோன் யோசேப்பை நோக்கி சொல்ல, ஒரு சொப்பனம் கண்டம்பா, சொப்பனின் அர்த்தத்தை நீ தான் சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும் பொழுது யோசேப்பு அந்த பார்வோனுக்கு எல்லாத்தையும் சொல்றான். கடவுள் எப்படி இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அதனால நீங்க என்ன பண்ணணும், எல்லாம் எகிப்தையும் சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சு, ஒரு தலையாரி, அது ஒரு அதிகாரியை நியமிச்சு அவன் போய் எகிப்தெல்லாம் சுத்தி பார்த்து விளைச்சலெல்லாம் என்ன பண்ணணும், புது நல்ல ஒரு அந்த ஸ்டோர் ஹவுஸ்ல சேர்த்து வைக்கணும். 7 வருஷம் பஞ்சம் வரும்போது இதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும், நல்லா சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு. 38ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? நான் சொல்றேன் பாருங்க, தேசத்துக்கு ஒரு பெரிய செழிப்பையும் விடுதலையும் கொடுக்கும்படியாக தேவன் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறாருங்க. வெறும் கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு இல்ல, நேஷனுக்கு ஒரு பெரிய விடுதலை, உலகத்துக்கு ஒரு பெரிய செழிப்பை கொடுக்கும்படியாக தான் உங்களை என்னையும் அழைச்சிக்கிறார். இந்த தரிசனத்தை பெருசாக்குங்க, உள்ள பெரிய ஒரு தரிசனத்தை வைங்க, ஒரு கனவை வைங்க. வெறும் உங்களோட வீட்டை மட்டும் இல்லைங்க, இந்த ஊரை, இந்த உலகத்தை உங்களுக்கு நீங்க ஆசீர்வதிக்கும்படி கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறார். அதுக்கென்று உங்களை என்ன பண்றாரு, பலப்படுத்துறார். அந்த லக்கை நோக்கி உங்களை செலுத்துகிறார். அவர் உங்களை வழி நடத்துகிறார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். வேற உங்க வீட்டை மட்டும் கிடையாது, உலகத்தை ஆசீர்வதிக்கணும் நீங்க. அதுக்கு யாரு? இந்த உலகத்துல சிறந்த ஞானிகள், கல்விமான்கள், நல்ல பாடி பில்டர்ஸ், நல்ல பயில்வான்கள், இவங்களெல்லாம் இல்ல. தேவ ஆவியை பெற்ற மனுஷன் வேணும். நீங்களும் நானும் தான் அது. நான் சொல்றேன், இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த உலகத்தின் பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக தேவன் இந்த உலகத்துல சபைகளை வைத்திருக்கிறார். சபையில் உள்ள மக்களை வச்சிருக்கிறார், விசுவாசிகளை வச்சிருக்கிறார், உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறார். 39ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உயர்வு. யோசேப்பு உங்க அப்பா கிட்ட செல்ல புள்ளியா வாழ்ந்து ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னு அந்த ஊர்லயே நீ சாவணுன்றதுக்காக நான் உன்னை அழைக்கலடா. உனக்கு அந்த மாதிரி தரிசனத்தை அதுக்காக நான் தரல. உலகத்தை நீ ஆசீர்வதிக்கணும். இந்த உலகத்தை நீ படி அளக்கணும். பார்வோனுக்கு நான் உன்னை தேவனாக்கணும். அதுதான் என்னுடைய தரிசனம் உன்னை பத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. அவன் சொல்றான் 41ஆம் வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. எகிப்து உலகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இங்க பார்வோன் யோசேப்பை பார்த்து சொன்னது போல இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்றான், எல்லாத்துக்கும் அதிகாரியாக்கிட்டோம். இயேசு சொல்றார், உங்களை அதிகாரி ஆக்கிறேன். நீ வாயை திறந்து. அடுத்து பாருங்க 42ஆம் வசனத்தை. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை கழுத்தில் தரித்து நல்ல வெயிட்டான சங்கிலி போடுறான். ராஜா போட்டிருந்த அந்த மோதிரத்தை கட்டி யோசேப்பு கையில கொடுத்துறான். அதான் அதிகாரத்தை கொடுக்குறதுக்கு அடையாளமா இருக்குது. அவனுடைய ரதத்துல ஏத்தி தெண்டனிட்டு பணியுங்கள், எல்லாரும் அவனை வர்ஷிப் பண்ணணும் என்று அவனுக்கு முன்பாக கூறி வைத்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது
அசைக்க கூடாது என்றான். இவன் சொன்னாதான் எல்லாம் நடக்கணும். பார்வன்ட்டு வந்து, ஐயா எவ்வளவு விளைச்சலையா வந்துருக்குது எனக்கு தெரியாது, போய் யோசேப்பு கேளு. ஐயா அந்த கணக்கு வழக்கம்லாம் இல்லைன்னா யோசேப்பிட்ட போய் கேளு. இந்த ஆடு மாடுங்கள்லாம் என்ன பண்றீங்க, யோசேப்பிட்ட போய் கேளு. எவ்வளவு நிலங்க நமக்கு சொந்தமா இருக்குது, இதெல்லாம் தெரியும், யோசேப்பிட்ட போய், எல்லாம் யோசேப்பு தான். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு நாள் நிச்சயமா வரும். கண்டிப்பா எல்லாத்துக்கும் கர்த்தர் உங்களிடத்துல மக்களை அனுப்புகிற காலகட்டம் வரும். அந்த காலம் இப்போவே வந்திருக்குது. இதுதான் அந்த காலகட்டம். நான் சொல்றேன், இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்பு அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அவன் தகப்பன் வீட்லயே செல்ல புள்ளியா இருந்தா இன்னும் நடந்திருக்கும். மேலும் அவங்க தகப்பன் ஒரு 4-5 ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு. அப்புறம் அந்த ஊர்ல ஆடு மேய்க்கிற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அப்படியே செத்து போயிருப்பான். அவ்வளவுதான், என்ன பண்ணியிருக்க முடியும்? சரி, அங்க இருந்து என்ன பண்ணும், குழியில வந்துடணும். குழியில விழுந்த உடனே அங்க ரஷ்யாவுக்கு போற ஆளோ இல்ல அமெரிக்கா போற ஆளோ யாரோ வந்து என்ன இருக்கும், யோசேப்பு இங்க எகிப்துக்கு வந்திருக்க முடியாது. கரெக்டா இஸ்மவேலர் கரெக்டா அந்த பக்கம் வராங்க. அந்த டைம் கரெக்டா யூதா இந்த மாதிரி ஒரு ஐடியாவை சொல்றான், இவனை வந்து 20 வெள்ளி காசுக்கு வித்து போடலாம், நமக்கு லாபம் அப்படின்னு. இதெல்லாம் யார் பண்ற, கர்த்தர் கரெக்டா பண்றாரு. சரி, அவங்க கரெக்டா வந்து அவனை வந்து அடிமையா விற்கும் பொழுது கரெக்டா போத்திபார் வந்து வாங்கும்படி செய்யறாரு கர்த்தர். அங்கிருந்து போத்திபார் வீட்டுக்கு போறான். போத்திபார் வீட்டுல இருந்து அங்கே இருந்து என்ன பண்ணிருக்கலாம், போத்திபார் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான். அவன் ஒரு சிஇஓவாவே மறிச்சிருப்பான். அவ்வளவுதான். அடிமையா வாழ்க்கை தொடங்கி கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு போய் அப்படியே என்ன பண்ணிருப்பான், கொஞ்சம் நல்ல நிலைமையில கொஞ்சம் பணக்காரனா நிறைய சம்பளத்தில் அவன் மறிச்சு போயிருப்பான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தம்பி இந்த போத்திபார் வீடு இல்லப்பா, இங்க இருக்கும்படி உன்னை அழைக்கல, உலகத்துக்கு படி அழைக்கும்படி தான் நான் உன்னை அழைச்சிக்கிறேன், வா இங்கிருந்து. அங்கிருந்து சிறைச்சாலைக்கு போனான். சிறைச்சாலையில நல்லா அவன் இருந்திருப்பான். அங்கே இருந்திருந்தானே என்ன இருக்கும், சிறைச்சாலையில் இன்னும் ஒரு 2-3 செல்லு இவனுக்கு இன்னும் கொஞ்சம் 2-3 பில்டிங்கு இவன் கைக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பான். அந்த கைதிகள்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சிருப்பான், நல்ல சாப்பாடு கொடுத்துருப்பான். அவ்வளோதான், அதோட போயிருக்கும். ஆனால் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு கர்த்தர், அந்த பார்வோனுடைய வேலைக்காரர்ல கரெக்டாக யோசேப்பு இருந்த சிறைச்சாலையில் போட வச்சு அங்கிருந்து கரெக்டாக பார்வோனுக்கு ஏற்ற காலத்தில் பார்வோனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அதை விளக்கி சொல்ல யாராலையும் முடியாத பண்ணி யோசேப்பை வர வச்சு அவனை இந்த நிலைமைக்கு உயர்த்தி வைக்கிறார். இதெல்லாம் ஏற்பாடெல்லாம் யார் பண்ற, கர்த்தர் பண்றாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப எனக்கு ஆர்வம். விளையாட மாட்டேன், பார்ப்பேன். இந்த ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபுட்பாலில் 2 டீம் இருக்கும் இல்லையா, 2 டீமில் ஒரு டீமில் 10-11 பேர் இருப்பாங்க. ஒரு டீம் கோலை நோக்கி பந்து என்ன பண்ணும், உதச்சிட்டே போவாங்க. இந்த பந்து தான் என்னது, யோசேப்பு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கோலர் இங்கேருந்து ஒரு கிக் அடிக்கிறாரு, தகப்பன் வீட்டில் நேராக குழியில் போய் வரான் யோசேப்பு. அப்புறம் குழியிலேருந்து ஒரு உதை, அங்கேருந்து நேரம் என்ன பண்ணுறான், இஸ்மவேலர் இடத்துல அங்கே அடிமையா எடுத்துன்னு போகப்படுறான். அப்போ அங்கேருந்து திரும்ப ஒரு உதை, நேராக போத்திபார் வீட்டில் போய் விழுறான். போத்திபார் வீட்டிலேருந்து ஒரு உதை நேராக போய் எங்கே விழுந்தான், சிறைச்சாலையில் போய் விழுந்தான். அப்புறம் சிறைச்சாலையிலேருந்து ஒரு உதை விட்ட உடனே அங்கேருந்து நேராக போய் பந்தை சொல்கிறேன், நேராக அந்த பந்து எங்கே போச்சு, கரெக்டாக எகிப்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு போயிடுச்சு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு பல விதங்களில் பல உதைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், பல சரிவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம், பல கடினமான சூழ்நிலைகள் வந்திருக்கலாம், நிறைய பேர் உங்களை பார்க்கச்சிருக்கலாம். ஆனால் இந்த எல்லா உதையும் உங்களை கடவுள் வச்சிருந்து அந்த லக்கை நோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு உதைக்கும் அந்த லக்கை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். கடைசியில் ஃபைனல் டெஸ்டினேஷன் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவாருங்க. இல்லை, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எந்த உதையும் ரொம்ப லேசாக நினச்சிக்காதீங்க. ஒருவேளை நீங்க தகப்பன் வீட்டில இருந்து இந்த சகோதரர்ல விசாரிக்கிறதுக்கு சீகேமுக்கு வந்த ஒரு யோசேப்பு போல இருக்கலாம், அல்ல குழியில் இருந்து யோசேப்பு மாதிரி இருக்கலாம், அங்கிருந்து இஸ்மவேல் இடத்துல வித்து போட்ட அந்த காலகட்டத்தில் இருக்கலாம், சிலர் வந்து சிறைச்சாலையில் போத்திபார் வீட்டில் இருக்கலாம், சிலர் சிறைச்சாலையில் இருக்கலாம். எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையும், ஒவ்வொரு சவாலும், ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை அந்த கோலை நோக்கி தள்ளி கொண்டே இருக்குது. கோலுக்கு கிட்ட வரீங்கன்னு நினைச்சுக்கோங்க. எந்த வியாதியா இருந்தாலும் சரி, அது உங்களை கோலுக்கு நேராக உதைத்து தள்ளுகிறது. எந்த மாதிரி வாழ்க்கை பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது உங்களை கோலுக்கு நேராக உதைத்து தள்ளுகிற பாருங்க. கரெக்டான இடத்துக்கு கர்த்தர் நிச்சயமா கொண்டு வந்து அவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன தரிசனத்தை என்ன நோக்கத்தை வச்சாரோ அந்த நோக்கத்தை நிச்சயமா என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார். கண்டிப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்க போறோம்.
சங்கீதங்கள் புஸ்தகத்தை திருப்போம். 105 சங்கீதம், 105 சங்கீதம் 19 வசனத்தை வாசிக்கிறேன். 19 வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யாரை பத்தினா யோசேப்பை பத்தி தான் இங்க சொல்லி 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப் பத்தி தான் சொல்லுது. நான் சொல்றேன், ஒரு இடத்துல கூட கர்த்தர் ஒரு இடத்துல இருந்தாரு, யோசேப்பு வேற இடத்துல இருந்தானே சொல்லல. எல்லா இடத்துலையும் யோசேப்போட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்தான்னு சொல்லல, யோசேப்போட கர்த்தர் இருந்தார். நான் சொல்ற கிருபை உங்களோட கூட இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோட ஆவியோடு ஒரே ஆவியா இருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஒன்னொன்னு நிறைவேற வரைக்கும் அவர் உங்களோட கூட நிச்சயமாய் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகிறதே இல்லை, உங்களை கைவிடுறதே கிடையாது. அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, உங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாராம், கொடி ஏற்றுவார். இந்த வசனம் தமிழ்ல அந்த மாதிரி வந்துக்குது. என்னன்னா, இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் கமாவை தப்பா போட்டிருக்காங்க. இது எப்படி வாசிக்கணும்னா, சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் வெள்ளம் போல கொடி ஏற்றுவார், அப்படி வரணும். அது அதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். சத்ரு, நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாக பலர் எழும்பலாம், ஆனா உங்களை விடுவிக்கும்படி, உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை முன்னேற்றம் அடையும்படி, முன்னேற செய்யும்படி, உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்படி, ஜெயத்தை கொடுக்கும்படி ஆவியானவர் வெள்ளம் போல வருகிறார். கர்த்தருடைய கிருபை இதை நிச்சயமா செஞ்சு முடிக்கும். கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அதை நிறைவேறதை அவர் பார்த்துக்குவார் கண்டிப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அவர் சொன்னது நிச்சயமா நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. Thank you Jesus. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. வாயை திறந்து நன்றி இயேசுவேன்னு நம்ம சொல்லலாம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கேட்ட சத்தியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபை யோசேப்போட கூட இருந்தது. கர்த்தர் யோசேப்போட இருந்து ஆண்டவரே, மகா பெரிய கஷ்ட காலங்களிலும் துக்கமான காரியங்களிலும் நிறைய சூழ்நிலைகள் மத்தியிலும் கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட யோசேப்போட கூட இருந்து நீ சொன்ன வார்த்தையெல்லாம் நீர் நிறைவேற்றினீரே. அதுபோல் ஆண்டவரே, ஜனங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் அவர்களோட கூட இருந்து ஆண்டவரே அவர்களை தப்புவித்து நீர் சொன்ன அந்த காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையில நீர் நிறைவேற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்கள் காரிய சித்தி உள்ளவர்களாக மாறட்டும். இவர்கள் தொடுகிறதெல்லாம் பொன்னாக விளங்கட்டும். இவர்கள் செய்கிற வேலையெல்லாம் வாய்க்கட்டும். நுணுக்கமாக அதை செய்வதற்கு தெய்வீக ஞானம் கிடைக்கட்டும். கடவுளுடைய உதவி கிடைக்கட்டும். ஒத்தாசை கிடைக்கட்டும். அபிஷேகம் கிடைக்கட்டும். பலன் கிடைக்கட்டும். தெய்வீக சக்தி இவர்களுக்கு உண்டாயிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தெய்வீக ஞானம் இவர்களுக்கு உண்டாயிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தைரியம் உண்டாயிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில பெரிய பெரிய ரிஸ்குகளை எடுக்கிறதுக்கு ஆண்டவரே இவர்களுக்கு தைரியம் உண்டாகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இளைப்பாறுதல் உண்டாகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆண்டவரே சமாதானம் இவர்களுக்கு உண்டாகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினால் இவர்களை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடினமான சூழ்நிலைகள் வரும்பொழுது உம்மை விட்டு விலகி ஓடி போகாமல் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கு. அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கு. அவருடைய மகிமை எனக்குள்ள இருக்கு. அவருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அவருடைய சுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. அவருடைய நீதி எனக்குள்ள இருக்கு. அவருடைய பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கு. அவருடைய ஞானம் எனக்குள்ள இருக்கு. அவருடைய அறிவு எனக்குள்ள இருக்கு என்று அவர்கள் விசுவாசித்து வாழ்க்கையில முன்னேற அவர்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் யோசேப்போட இருந்தது போல எங்களோட அருமையான சபை மக்களோடும் கூட இருந்து, யூடியூப் மூலமா ஃபேஸ்புக் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற அந்த மக்களோடும் கூட இருந்து நீர் அவர்களுக்கு சொல்லிய வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுவீராக. வாழ்க்கை நல்ல திசையை நோக்கி செல்லட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாரம் முழுக்க, மாதம் முழுக்க, ஆண்டு முழுக்க ஆண்டவரே அவர்கள் பலன் கொடுக்கட்டும். இவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். வாழ்க்கை நல்ல திசையை நோக்கி செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். சகல விதமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இவருடைய வாழ்க்கை உயரட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.